Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Spread love because love is God. Thank you for all my subscribers. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி வந்து cauliflower 65 தான் செய்ய போறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து cauliflower 65 தான் செய்ய போகிறோம். cauliflower வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்குலாம் cauliflower வந்து ஒரு வெரி குட் ஆப்ஷன். அது சாப்பிட்டா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். சிக்கன் 65லாம் சாப்பிட முடியலன்னா நம்ம வந்து இந்த மாதிரி cauliflower 65, அதனால தான் இன்றைக்கி cauliflower 65 செய்ய போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல காலிஃப்ளவரை நல்லா குட்டி குட்டி ஃப்ளோரட்ஸாக கட் பண்ணிவிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக வினிகர் எல்லாம் விட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி இப்போ 5 மினிட்ஸாக இது ஊறிகிட்ருக்கு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கொதிக்கிற வாட்டரில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். நான் ஸ்ட்ரெயினர்லேயே அதை வச்சுருக்கேன். இப்போ வந்து மற்ற ப்ராசஸ்லாம் அதில் செய்யலாம். இது நம்ம வந்து காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் நல்லா பாயிலிங் வாட்டரில் உப்பு, மஞ்சத்தூள், வினிகர் கொஞ்சமாக விட்டு நல்லா ஊற வச்சு 5 மினிட்ஸ் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். நான் யூஸ்வலாக எப்படி செய்வேனோ அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இது வந்து cauliflower 65 வந்து நான் இந்த மெத்தடில் செய்வேன். இப்போ வந்து முதல்ல நம்ம இதை அப்படியே பேட்டரில் போட்டால் உள்ளேலாம் இதில் வந்து சார்ந்திருக்காது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் முதலே இதுலேயும் சாரணுங்கிறதுக்காக உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் இதுலேயும் சாரணுங்கிறதுக்காக நான் முதல்ல இதுலேயும் கொஞ்சம் போட போகிறேன். பேஸ்ட் ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இடிச்சிக்கிட்டுருக்கோம். அதோட ஒரு பச்சை மிளகா இதையும் போட்டு நான் இடிக்கிறேன். இப்போ நம்ம இடித்தோம்ல ஜிஞ்சர் கார்லிக், அதில் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி இதெல்லாம் இடித்தோம்ல அதில் ஒரு ஸ்பூன், அதோட கொஞ்சமாக சால்ட்டு. நம்ம சால்ட்டு போட்டு தான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் இது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம்னா ஒரு அரை ஸ்பூன் மாதிரி. அப்புறம் இது கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு அரை ஸ்பூன், அப்புறம் இதோட கொஞ்சோண்டு தனியாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இது வந்து காலிஃப்ளவரில் நல்லா பிடிச்சிக்கும். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து சில இடத்துல cauliflower 65 சாப்பிடும்போது ப்ளெயினாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். காலிஃப்ளவர்லேயும் நல்லா சார்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ காலிஃப்ளவரில் ஊற்றி பெரட்டி வைக்க போகிறோம். இப்போ வந்து நமக்கு உள்ளேயும் சார்ந்திருக்கும். நான் வந்து சோயா மீல் மேக்கர்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா மீல் மேக்கர்லாம் ரொம்ப அதில் வந்து சாராமல் இருக்கும். உள்ளே வந்து சவுக்குன்னு நல்லா இருக்காது, வெளியில் மட்டும் மசாலா பிடிச்சிருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், நான் இந்த மெத்தட் பண்ணுவேன். உள்ளேயும் பெரட்டி வச்சுட்டு வெளியிலையும் நம்ம கோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதை பெரட்டி வச்சுட்டோம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் சார்ந்திருக்கும் மசாலாலாம். சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணோம்ல, அது இதுலேயும் சார்ந்திருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் பண்ணலாம். இதை நம்ம நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ண போகிறோம்ல, அதுக்காக நம்ம இது பவுடர் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் வந்து இது காலிஃப்ளவர் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஒரு 200 to 250 கிராம் தான் இருக்கும். அதனால நான் வந்து இதை கொஞ்சமாக தான் இப்போ மாவு போட போகிறேன்.
ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, அதிலே 1 ஸ்பூன் மைதா மாவு கூட போடலாம். நீங்கள் போடுறதுன்னா நான் வந்து கோதுமை மாவு போடுறேன். 1 ஸ்பூன் கோதுமை மாவு, அதிலேயே ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர், அதோட ஒரு 1/2 ஸ்பூன் இது ரவா போடுறேன். ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 1/2 ஸ்பூன் ரவா சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம சால்ட்டு போட்டு தான் காலிஃப்ளவரை ஊற வச்சோம். அதில் திரும்பவும் மசாலா போடும்போதும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் கிட்ட சால்ட் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம். ஸோ இந்த பேட்டர்லேயும் சால்ட் வரணுங்கிறதுக்காக ஒரு 1/4 to 1/2 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறம் பெப்பர், அப்புறம் இதுலேயும் நம்ம கரம் மசாலா திரும்பவும் போடுறோம், ஆனால் கம்மியாக. ஏன்னா நம்ம இதில் போட்டுட்டோம். கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இதுலேயும் சில்லி பவுடர் கொஞ்சமாக. ஏன்னா நம்ம வந்து கலர் போட போகிறதில்ல, அதனால் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதிலே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, இடித்து வச்சோம்ல, ஜிஞ்சர் கார்லிக், பச்சை மிளகாய் எல்லாம் இடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கணும். நான் வந்து கலர் போட மாட்டேன், கலர் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா காலிஃப்ளவர் கொஞ்சம் கேஸுங்கிறதுனால நான் வந்து பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போடுறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல நீங்கள் பெரட்டி வச்சுருக்கீங்கள காலிஃப்ளவர், அதை முதல்ல போட்டுக்கலாம். அதில் இங்கே தண்ணி கொஞ்சம் இருக்குது பாருங்கள், இந்த காலிஃப்ளவர்லேயே உள்ளது, அதையும் ஊற்றி முதல்ல பிணைஞ்சிக்குவோம். இதிலே பச்சை மிளகா வேணும்னா கட் பண்ணி போடுறவங்க போடலாம். நான் வந்து முதல்ல இடிக்கும் போதே போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து கையால் கொஞ்சம் பெரட்டிக்குவோம். எல்லாத்துலேயும் ஒட்டிடுச்சு நல்லா. இப்போ பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆயிடும் இந்த மாவு. பாருங்கள், ஒரு கை சும்மா தண்ணி தெளித்து பெரட்டினேன். இப்போ பாருங்கள், மாவில் நல்லா கோட் பண்ணியிருக்கு. மாவு வந்து காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஆயிலில் ஹீட் பண்ணி அதில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இதில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை எனக்கு காஞ்சது தான் இருக்குது, கொஞ்சம் போட போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சதெல்லாம் இதில் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம் நம்ம. பார்த்தீங்களா, எண்ணெயில் வந்து நம்ம மேரினேட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிடுறோம். இந்த மாதிரி பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. Our delicious cauliflower 65 is ready now. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in next video. Until then, bye. Thanks for watching. Bye.